ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர் சாண்டல் அண்டு கிரே கலரில் கான்டெம்பரரி ஸ்டைலில் டைல்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணி 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து 16க்கு 16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹாலுக்கு கிச்சனுக்கு இடையில ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் கொடுத்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்போல அழகாக மாடுலர் கிச்சன் அமைச்சு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் அழகாக ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சு கிரவுண்ட் ஃப்ளோரை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், லான்ச், ஃப்ரண்ட் பால்கனி, 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1325 ஸ்கொயர் ஃபீட். சைட் 26 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கான்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி கிரே அண்டு சாண்டல் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கும் அது போக லேசர் கட் டிசைன், மெட்டல் பிளேட் அண்டு கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 15க்கு 25. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வெஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 4க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. தரைக்கு முழுவதும் 2க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். இந்த பூஜா கேபினெட்டில் ஹைலைட் என்னென்னா டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இப்படி உள்ள தள்ளி வச்சிடலாம். இந்த டோர்ஸ் ஓப்பனில் இருந்ததுன்னா சைடில் நின்று சாமியை பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே சமயம் பூஜை பண்ணுறதுக்குமே நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ள தள்ளி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வெளியே எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டிசைன் ரொம்ப புதுசாகவும் சூப்பராகவும் இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக இதில் நிறைய செல்ஸ் கொடுத்து 1 அடி திக்னஸில் இந்த பார்ட்டிஷன் வாலை சூப்பராக செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் சைஸ் 10க்கு 16. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட் அமைச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் லிஃப்ட் அப் டைப்பில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் வாலில் கீழே போகிற பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சு அதுக்கு புஷ் டு ஓப்பன் அண்டு புஷ் டு க்ளோஸ் டைப்பில் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் விண்டோ பக்கத்தில் ஒரு பெரிய விண்டோ ஷீட்டரும் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 2 அடி நீளத்தில் பெருசாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. இது விண்டோ சீட்டர். ஸ்டோரேஜுக்காக கீழே ஃபுல்லாக ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உட்கார்றதுக்கு வசதியாக இங்கே குஷன்ஸ் போட்டுருவாங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x9.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8x11 அடி சைஸில் லாபி. அடுத்து லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 11x12. தரைக்கு போகிற மேட் ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைன் மெட்டல் கிரில்லும் சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயில் கொடுத்து பால்கனியை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x16. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x9.25. வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ்க்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணலை. நம்ம அடிஷ்னல் சார்ஜ் பே பண்ணிட்டோம்னா நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி இவங்களே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.